மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உடைய வாழ்க்கைக்குள்ள உறவினர்களின் பொறாமை கண்கள் உடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தேடி கொடுத்து விட்டது என்று தான் கூற வேண்டும். சொந்த பந்தங்கள் என்பவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களாக மட்டுமே தான் உடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருப்பார்கள். ஆனால் மீனம் ராசிக்கான உடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்தங்களை உங்களுக்கு பெரும் ஒரு சுமையாகவே மாறியிருப்பார்கள். ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் நன்மைகளும் நடக்கத்தான் செய்யும், தீமைகளும் நடக்கத்தான் செய்யும். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் ஒரு மனிதன் முன்னேறினால் அவனுக்கு கை கொடுத்து அவனை தூக்கி விட வேண்டும். ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ உங்களுடைய கையை பிடித்து கீழே இழுத்துவிட்டு உங்களை அவர்களுக்கு கீழே போக வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் உங்களுடைய சொந்த பந்தங்கள் செய்து கொண்டு உங்கள் மீது தேவையில்லாத ஒரு சுமைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இன்னமும் இருக்கிறார்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு உள்ளூர பொறாமைப்பட்டு உங்களை கீழே தள்ள சமயங்கள் பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் இன்னும் இறந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள் இருக்கும் பொழுது உங்களை தேடி வந்து உதவி பெற்று கொண்ட இந்த உறவுகள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது எட்டி கூட பார்க்காமல் தங்களுடைய சுயநல போக்கை காட்டி உடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் தேடி கொடுத்திருக்கலாம். நமக்கு ஒரு ஆபத்து என்றால் இந்த சொந்தங்கள் கை கொடுக்காது என்று நீங்கள் அந்த ஒரு நாளில் நிச்சயமாகவே உணர்ந்திருப்பீர்கள். அந்த ஆபத்து இந்த சொந்தங்களால மட்டுமே தான் ஏற்படும் என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் உடைய சொந்த பந்தங்கள் உடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி இருப்பார்கள். அதனை நினைத்து பார்த்தாலே உடைய கண்களில் இருந்த கண்ணீர் துளிகள் என்பது நிச்சயமாக வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் இப்படி அவர்கள் செய்தார்கள், இப்படி செய்வதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் யோசித்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மாறாக நாம் விழுவதை பார்த்து வேடிக்கை தான் பார்க்கும் என்று நீங்கள் உணர்ந்த அந்த தருணங்களும் உறவுகள் என்ற அமைப்பின் மீது உங்களுக்கு பெரிய ஒரு வெறுப்பை நிச்சயமாகவே வரவழைத்து கொடுத்திருக்கும். ஆனால் உறவுகள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தையே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களுடைய வாழ்க்கையவை வெறுக்க வைத்திருப்பார்கள். நண்பர்களின் துரோகத்தால் ஏற்பட்ட வேதனைகள் உங்களை இன்னும் பிரச்சனைகளில் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய துணிச்சல் குணம் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். ஆனா உங்களை பொறுத்த அளவுக்கு யாரேனும் ஏதேனும் ஒரு உதவிகள் வந்து என்று கேட்டால் உடனடியாக நீங்கள் பதிலளித்து விடுவீர்கள். ஒரு மெசேஜோ ஒரு காலோ பண்ணினால் கூட உடனடியாக நீங்கள் எடுத்து பேசி விடுவீர்கள். ஆனால் உங்களுக்கு யார் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவங்களுடைய போன் கால்கள் வந்தால் நீங்கள் எடுத்து பேசலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எவ்வளவு தான் மற்றவர்களுக்கு போன் செய்தாலும் அவர்கள் அதனை உடனடியாக எடுக்காமல் ஏதேனும் ஒரு காரணங்களையும் குற்றங்களையும் இன்னும் சுமத்தி கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் அது எதிரிகளாகவே இருந்தாலும் போன் செய்தால் அவர்களை உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் அனைவரின் மீதும் ஒரு பாசத்தை காட்டக்கூடிய நபர்கள். நீங்கள் இப்படி காட்டிக்கொண்டே இருப்பதால மட்டுமே தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துரோகங்கள் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு நடந்தால் மட்டுமே தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் நட்பு வட்டாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அங்கு பாப கிரகங்களின் நிழல்கள் படியும் பொழுது நீங்கள் உயிராக நினைத்த நண்பர்களை உடைய முதுகில் குத்தக்கூடிய துரோகிகளாக மாறி அவர்கள் கஷ்டங்களையும் கவலைகளையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் வரவழைத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அதனை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அந்த துரோகிகளை உங்களால் மறக்கவே முடியாமல் இன்னும் நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் வைத்து கொண்டே தான் இருப்பீர்கள். இவனால தான் என்னுடைய வாழ்க்கையை போய்விட்டது என்று நினைக்கக்கூடிய சில விஷயங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். அந்த ஒரு நேரத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள், உங்களிடம் யார் உண்மையாக பழகுகிறார்கள், போலியாக பழகுகிறார்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உங்களுக்கு பின்னால் குழி பறித்திருப்பார்கள். உங்களுடைய பலவீனங்களை மூலதனமாக பயன்படுத்தி கொண்டு உங்களை சமூகத்தில்
அசிங்கப்படுத்தி பெருமை அவங்களுடைய பக்கம் திரும்ப வைத்திருப்பார்கள். இப்படியெல்லாம் செய்தவர்கள் வேறு யாரும் கிடையாது, உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாகவே மட்டுமே தான் இருப்பார்கள். அவர்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட செயல்களை செய்து உங்களுக்கு மட்டும் பிரச்சனைகளை தேடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர்களுமாய் மட்டுமே தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். அதே மாதிரி நீங்க மற்றவங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு எத்தனையோ தடவைகள் முயற்சி செய்தீர்கள். ஆனால் உங்களுடைய கண்ணீரை நீங்கள் மறைத்து வைத்தீர்கள். அதை யாரிடமும் நீங்கள் இதுவரைக்கும் ஒருபோதும் சொன்னது கூட கிடையாது. உங்களுடைய நல்ல மனதை புரிந்து கொண்டவர்கள் குறைவாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். ஆனால் உங்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அனைவரையுமே நன்றாக புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். ஆனால் உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து வைத்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. மீனம் ராசிக்காரங்களை மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்தால் உடனே உதவ வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களிடம் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒருவர் சிரமப்படுவதை பார்த்தால் அவங்களுடைய வேதனைகளை உங்களுடைய சொந்த வேதனையாக நீங்கள் நினைத்து அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால் முடிந்த எல்லா விதமான உதவிகளையும் நீங்கள் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரேனும் அப்படி இருந்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிய வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொண்டு கமாண்ட் வழியாக நீங்கள் ஏதேனும் சொல்ல வேண்டும் என்றால் அதனையும் நீங்கள் கேள்வியாக கேளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தொடங்க வேண்டும் என்றால் வியாழக்கிழமை நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீ செய்து பார். அதுவும் குரு பகவானுக்கு நீ வழிபாடாக செய்து பார். எல்லாமே உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். எனவே நீ முதலில் உன் மீது நம்பிக்கை வை. உன் மீது நம்பிக்கை வைத்து எதை செய்தாலும் அது போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுத்துவிடும். உங்களுடைய ராசிநாதனான தேவகுருவின் முழுமையான ஆசி உங்களுக்கு கிடைப்பதற்கும் வரவிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வியாழக்கிழமை வழிபாடு உடைய வாழ்க்கையவை தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நல்லதையும் போதுமான சில விஷயங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து எல்லாத்தையும் நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றும். வியாழக்கிழமை தோறும் அதிகாலையிலோ அல்லது மாலை வேளையிலோ மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்தி தட்சிணாமூர்த்திக்கு அல்லது ராகவேந்திரர், சாய்பாபா போன்ற குருமார்களுக்கு கொண்டக்கடலை மாலையை சாற்றி நெய் தீபத்தை ஏற்றி வழிபாட்டு செய்து வந்தால் போதும். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் வறுமைகளும் ஏழரை சனியின் எஞ்சிய வடுக்களும் உங்களை விட்டு ஓடக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். குருவின் சுப கதிர்வீச்சுக்கள் உங்களுடைய வீட்டில் இறங்கி தனதானியங்களை அள்ளி கொடுக்கும். இந்த வழிபாட்டின் மூலம் உங்களுடைய பணத்தடைகள், திருமண தடைகள், கடன் தடைகள் என அத்தனை தடைகளும் பனி போல விலகி வெற்றியின் வாசல் திறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வந்துவிடும். பணப்புழக்கங்களும் இனிமேல் அதிகரிக்க தொடங்கும். உங்கள் ராசிநாதனை தனக்காரகனான குரு பகவான் என்பதால் அவர் சுபத்துவம் பெறக்கூடிய இந்த வேளையில் உங்களை தேடி பணமழை என்பது பொழிய போகிறது. நீங்கள் வியாழக்கிழமை நாட்களில் தொடர்ந்து 9 வாரங்கள் இதை மட்டும் நீங்கள் செய்து பார்த்தாலே போதும். அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டிவிடும். இதுவரை கையில் காசு தங்காமல் வந்த பணம் வந்த வழியே ஓடி கடனாளியாக நின்ற நிலைமைகளானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இனிமேல் மாறப்போகிறது. எதிர்பாராத திசைகளில் இருந்தெல்லாம் பணவரவு தாராளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். முடங்கி கிடந்த தொகைகள், வராது என்று கைவிட்ட கடன்கள், பூர்வீக சொத்துக்களின் மூலம் வரவேண்டிய லாபங்கள் யாவும் வட்டியும் முதலுமாக உங்களுடைய கைகளுக்கு வந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். இதை நிறுத்துகிறதா இல்லையோ என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொருளாதார வரைபடம் அசுர வேகத்தில் இப்பொழுது உயரும். புதிய ஆடைகள், ஆபரணங்கள், தங்கங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய மோகத்தை குரு பகவான் உங்களுக்கு இப்பொழுது வாரி வழங்கப் போகிறார். வறுமை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாகவே விலகி மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு இடத்திற்கு அமைய போகிறது. புதிய மனிதர் ஒருவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களுடைய வாழ்க்கையவே இப்பொழுது திருப்பி போடுவார்.
உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய மனிதர் ஒருவர் நல்ல மாற்றத்திற்கு காரணமாகவே இருக்கலாம். அவர் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு உதவிகளை தேடி கொடுப்பார். நீங்கள் மறந்து இருந்த நம்பிக்கையை கூட மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்குவார். ஜோதிட பார்வையில் மீனம் ராசியான உங்களுக்கு நல்ல தொடர்புகள் மூலம் வளர்ச்சி என்பது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது வந்துவிட்டது. சரியான நேரத்தில் வரக்கூடிய ஒரு சந்திப்புகள் கூட எதிர்காலத்தில் முக்கியமான ஒரு வாய்ப்பாக மாறும் என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே உணர்ந்து கொள்வீர்கள். எனவே வாய்ப்புகள் கிடைத்தால்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த ஒரு நபர் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், தொழில் தொடர்பாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான இடம் பெறக்கூடிய ஒருவராகவும் நிச்சயமாகவே இருக்கலாம். அவங்களுடைய வருகை உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு புதிய பாதையை நிச்சயமாக தேடி கொடுத்து நல்லதை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார். மீனம் ராசிக்காரங்களை கடந்த காலத்தில் விலகியவர்களை நினைத்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். விலகியவர்கள் விலகியதாகவே இருக்கட்டும். இனிமேல் நல்லதை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வருவார்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நபர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய காலத்தை தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாகவே மட்டுமே தான் இருப்பார்கள். மீனம் ராசிக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் இந்த ஒரு நாளில் நடந்து கொண்டால் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எதுவாகவே இருந்தாலும் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் என்பது உண்டாக்கும். ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது, எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு புரிதல் என்பது மேம்பட்டு இனிமேல் உடைய வாழ்க்கையவே அது அழகாகவே மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தான் ஏற்படும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டாலே இனிமேல் உடைய வாழ்க்கை நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலை வேண்டுமானாலும் செய்யுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். இதெல்லாம் ஏற்படுகிறதா இல்லையோ என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினைக்குங்கள், நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு வாய்ப்பாக மாறும் என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே உணர்ந்து கொள்வீர்கள். எனவே வாய்ப்புகள் கிடைத்தால்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த ஒரு நபர் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், தொழில் தொடர்பாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான இடம் பெறக்கூடிய ஒருவராகவும் நிச்சயமாகவே இருக்கலாம். அவங்களுடைய வருகை உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு புதிய பாதையை நிச்சயமாக தேடி கொடுத்து நல்லதை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார். மீனம் ராசிக்காரங்களை கடந்த காலத்தில் விலகியவர்களை நினைத்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். விலகியவர்கள் விலகியதாகவே இருக்கட்டும். இனிமேல் நல்லதை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வருவார்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நபர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய காலத்தை தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாகவே மட்டுமே தான் இருப்பார்கள். மீனம் ராசிக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் இந்த ஒரு நாளில் நடந்து கொண்டால் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எதுவாகவே இருந்தாலும் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் என்பது உண்டாக்கும். ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது, எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு புரிதல் என்பது மேம்பட்டு இனிமேல் உடைய வாழ்க்கையவே அது அழகாகவே மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தான் ஏற்படும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டாலே இனிமேல் உடைய வாழ்க்கை நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலை வேண்டும்